Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ ஒரு விளம்பரத்தை ஒரு ப்ராடக்ட் பற்றின விஷயம் இல்லை லோன் பற்றின விஷயம் இதெல்லாம் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எஸ்எம்எஸ்லேயோ இல்லை மெயில்லையோ இதை பல்க் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வர மெயில்ஸை அதுக்கு இப்போ வேறு மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்பு ஃபார்ம் இருக்குது. அதுக்கு கார்பெட் பாம் அப்படின்னு அதுக்கு பேர். கார்பெட்னா தரை விரிப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு பாம். அந்த மாதிரி அவங்க அதை உருவகமாக அதை வைத்திருக்கிறார்கள். அதாவது பதாகை விரித்து உங்களை வரவேற்கிறாங்க. அதை அப்படி உருவகமாக பண்ணி கார்பெட் பாம் அப்படின்னு சொல்லி அதை வேர்பாக பயன்படுத்துகிறாங்க. கார்பெட் பாம்டு அப்படி கூட தானே பாஸ்ட் டென்ஸில் அதனுடைய பார்ட்டிசிபிள் கார்பெட் பாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்படி பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கார்பெட் பாம்னா என்ன அர்த்தம்னா பல்க் மெயில்ஸ் தான். அதாவது ஒரு ப்ராடக்டை பற்றினையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தால் அதற்கு பேர் கார்பெட் பாம் என்று பெயர். Example, these days almost all advertising agencies corporate bomb the public about their products and services. அவர்களுடைய சேவைகளையும் பொருள்களையும் பற்றி இப்போ எல்லா விளம்பர நிறுவனங்களும் எல்லாருக்கும் இந்த மாதிரி பல்க் மெயில் அனுப்புகிறாங்க. இதுதான் கார்பெட் பாம் என்ற சொல்லால் குறிக்கப்பெறுகிறது.